மணப்பாற மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி மணப்பாற மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு பசும் தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு ஆத்தூரு கிச்சடி சம்பா ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி விதைச்சு ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி விதைச்சு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு கருத நல்லா விளைய வச்சு மருத ஜில்லாள வச்சு கருத நல்லா விளைய வச்சு மருத ஜில்லாள வச்சு அறுத்து போடு களத்து மேட்டில சின்ன கண்ணு நல்லா அடிச்சு தூசி அளந்து போடு செல்ல கண்ணு பொதிய ஏற்று வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே பொதிய ஏற்று வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நெருப்பு கோழியின் பராமரிப்பு முறைகள் குறித்து காஞ்சிபுரம் மாவட்டம் காட்டுப்பாக்கம் கால்நடை அறிவியல் முதுகலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் ST செல்வன் அவர்கள் தரும் தகவல்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. மா சாகுபடி செய்து பயனடைந்த திண்டுக்கல் மாவட்டம் அஞ்சுகுழிப்பட்டி கிராம வேளாண்மையாளர் திரு P. ஜான்சன் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் எலுமிச்சை புல் சாகுபடி முறைகள் குறித்து கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் M. பழனிக்குமார் அவர்கள் தரும் தகவல்கள் மற்றும் இன்றைய தாவர பகுதியில் பச்சை மிளகாய். இன்றைய தகவல் நேரத்தில் பலாவில் நோய் மேலாண்மை முறைகள் மற்றும் குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலையத்தில் மீன் வளர்ப்பில் மண், நீர், நோய் மற்றும் தீவன மேலாண்மை முறைகள் குறித்த பயிற்சி பற்றிய அறிவிப்பு. இன்றைய வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் இன்றைய விலை நிலவரம். திண்டுக்கல் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் மிகுமழை பொழியும் மண்டல மாவட்டங்களுக்கான வானிலை அறிவிக்கை. உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. தோட்ட பயிர்களின் உற்பத்தியில் மாவின் உற்பத்தி முதன்மை நிலையில் உள்ளது. விட்டமின் A நிறைந்து காணப்படும் மா அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அடர் நலவு தொழில்நுட்பத்தின் மூலம் பெரும் வருவாயை ஈட்ட முடியும். அந்த வகையில் மா சாகுபடி செய்து பயனடைந்த திண்டுக்கல் மாவட்டம் அஞ்சிக்குழிப்பட்டி வேளாண்மையாளர் P. ஜான்சன் அவர்கள் தரும் செய்திகள். இந்த மண்ணில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டு ரப்பர் ஷீட்டு போட்டதுனால சரிங்க பின்விளைவுகள் கடுமையாக இருக்காதா? மண் வளம் கெட்டுடாதா? அந்த அளவுக்கு மக்காது. அதை எடுக்காமல் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் நாளைக்கு வர சந்ததிகளுக்கு ஒரு நம்ம ஒரு நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் சார். ஒரு 2 வருஷம் கழிச்சு அது டேமேஜ் ஆகும்போது அப்புறப்படுத்திடும் சார். அந்த இடத்துல அது ஒரு கடுமையான வேலையாக இருக்கும். அது அப்படி ஒன்றும் கடுமையாக இருக்காது. ஏன்னா இதை மரத்தை சுத்தம் பண்ணுறதை விட அது ஒரு பெரிய வேலையாக நம்மளுக்கு இருக்காது. அதை நம்ம சுற்றி வேறு புதுசாக போட்டுக்கலாம் சார். புதுசாக போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் 4 ஏக்கர் நிலத்தில் எத்தனை செடி வச்சேன்னு சொன்னீங்க? ஆரம்பத்தில் ஒரு 120 பக்கம் தான் சார் வச்சுருப்போம். 120 வச்சுருப்பீங்க. அன்னைக்கு செலவினங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை கணக்கெடுத்து பார்த்தோன்னா செலவினன்றது அதிக செலவு இல்லை. அன்றைக்கி உழவு தவிர்த்து வேறு என்னமே பண்ணலை, மருந்து கூட அடிக்கலை.
ஆனால் இப்போ எல்லாமே நம்மளுக்கு வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு செலவு பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா? மரம் கன்று வாங்கியிருப்பீங்க, மரத்தை நட்டு இருப்பீங்க. அந்த முதலீடுகள் எல்லாம் 10 வருஷ காலம் பொறுத்திருக்கணும் இல்லைங்களா? ஆமாம், அதுக்குள்ளே நம்ம ஊடு பயிர் உள்ளே போடுறோம்ல சார். அது மரம் வந்து கண்டாக இருக்கும்போது தட்டைப்பயிர், அந்த பயிர் வகை பயிர் போடலாம், மொச்சை போடலாம். அதுக்கு உபரி வருமானம் அதுலேருந்து எடுத்துக்கலாம் சார். நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 10 வருஷ காலத்துக்கு அப்புறம் நீங்கள் பயன்பட்டீங்கன்னா ஒரு வருஷத்தில் நீங்கள் காய் அறுவடை பண்ணுறீங்க. எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் அறுவடை பண்ணுவீங்க? ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை எடுத்துப்போம் சார். கிட்டத்தட்ட 2 மாதத்தில் இந்த கிராப்போட இது முடிச்சிடுவோம் சார். 10 வருஷத்துக்கு அப்புறம் சரிங்க, உங்களுடைய முதலீடுக்கு ஏற்ற பலன் கிடைச்சிருக்கோம். எடுத்துக்கலாம் சார், கண்டிப்பாக கிடைச்சிடும். எப்படி 10 வருடங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா எல்லாருடைய விலையுமே ஏறி இருக்கும். அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து நட்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. நட்டம் வர்றதுக்கு வாய்ப்பு. இப்போ 10 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை அறுவடை பண்ணுறீங்கன்னு வைங்களேன். ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் சார். ஒரு தடவை தான். ஆமாம். அந்த மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் அறுவடை பண்ணுவீங்க. எல்லா மரங்களையும் அறுவடை பண்ணுவீங்க. வருஷத்துக்கு எவ்வளோ டன்னு எடுப்பீங்க மகசூல்? ஒரு ஏக்கரில் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 8 டன்னு எடுப்பேன் சார். நல்லா பராமரிக்கிற அந்த சொட்டு நீர் போட்டு நல்லா உரம் கொடுத்து எல்லாம் பண்ணும்போது ஒரு 8 டன்னு நம்மளுக்கு கிடைக்கும் சார். ஒரு வருஷத்தில் 8 டன் ஒரு ஏக்கரில். ஒரு ஏக்கரில் இப்போ நீங்கள் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா 1.5 ஏக்கரா 2 ஏக்கரா? இது மொத்தம் 4 ஏக்கர். 4 ஏக்கரில் போட்டிருக்கிறீங்க. 4 ஏக்கரில் ஒரு ஏக்கரில் வந்துட்டு 8லேருந்து 10 டன் வரும். ஆமாம், 8 டன்னு குறைஞ்சது. நல்லா பராமரிக்கணும். மானாவாரியில் இந்த 8 டன் நம்ம எதிர்பார்க்க முடியாது. நல்ல இந்த மாதிரி சொட்டு நீர் போட்டு உரம். ஒரு டன் என்ன விலைக்குங்க? ஒரு டன்னு இன்னைக்கு குறைஞ்சபட்சம் 10,000 ரூபா போகுது சார். ஒரு டன். ஆமாம், நல்ல வெரைட்டி நல்ல சைஸ் இருந்துச்சுன்னா 18-20 ரூபாய்க்கும் நல்ல காயை பொறுத்து 20லேருந்து 10க்குள்ளே. ஆக அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க? அது உங்கள் மனசாட்சிப்படி அது எப்படி நல்ல அபரிமிதமான லாபகரமாக இருக்குதுன்றீங்க? பரவாயில்ல சார். நம்ம இதில் வந்து வருஷம் முழுவதும் இதில் வந்து நம்ம மற்ற விவசாயிகள் மாதிரி இதில் நம்ம போராட வேண்டியது கிடையாது. அந்தந்த நேரத்தில் அந்த மழை காலத்தில் பண்ண வேண்டியது பார்த்துட்டா அந்த உரம் கொடுக்குற நேரத்தில் கொடுத்துட்டோம்னா மற்ற நேரத்தில் வேலையே இல்லை. இது இந்த படத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ தூரம் நீங்கள் கஷ்டப்பட்டு விளைய வச்சது இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குது. இது எதனாலங்க? இது பல ஈன்ற ஒரு ஈனால் அந்த இது பண்ணுறது சார். அது குறிப்பிட்ட அந்த 75% விளைச்சல் வந்தவுடனே இந்த ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சார். பழம் வரும். ஆமாம், பழம் வந்து அழுகி விழுகும்போது அதுலேருந்து உற்பத்தி ஆகிருந்தேங்க சார். அந்த அந்த இப்போ உட்காந்துட்டாவே அந்த பழத்தோட தரம் வந்து ரொம்ப மோசமான. உரத்தை எப்படி நீங்கள் பயன்படுத்துகிறீங்க? உரத்தை வந்து இந்த தூரம் வந்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மேலே போட்டு அப்படியே பரட்டி விட்டுருவோம் சார். அது கவாத்து பண்ணுறது. அது முடிச்சுட்டு உரம்லாம் நல்லா கொடுத்துட்டு கவாத்து பண்ணி விட்டுருவோம் சார். கவாத்து பண்ணுறது இந்த அறுவடை முடிஞ்ச பிறகு இந்த மழை சீசனு ஜூன் ஜூலையில் எங்களுக்கு சீசன் முடிஞ்சிடும் சார். அடுத்து அக்டோபர் நவம்பரில் அடுத்து மழை சீசன் ஆரம்பித்தோடனே கவாத்து பண்ணிவிட்டு நல்லா மரம் இந்த கீழே மோதுறது பூரா கவாத்து பண்ணி எடுத்துருவோம் சார். அது எடுக்கிறனால என்ன அப்படின்ட்டாங்க, சூரிய ஒளி நல்லா உள்ளே வரும், காத்தோட்டம் நல்லா கிடைக்கிறனால இந்த மாதிரி பல இந்த தத்துப்பூச்சி இந்த மாதிரி நோய் தாக்காமல் இருக்கும், பூச்சியோட தொல்லை இல்லாமல் இருக்கும் சார். இப்போது நீங்கள் கவாத்து பண்ணுறீங்க, சரி. கவாத்து பண்ணுறதுனால அதில் விளைய வேண்டிய மாம்பழங்கள்லாம் வந்துட்டு நீங்கள் கவாத்து பண்ணி கழிக்கிறதுனால இழப்பு வராதுங்க? அந்த மாதிரி நம்ம கவாத்து பண்ணாட்டி தான் அதிகமான டேமேஜான காய்கள் அதிகமாக வரும். நம்ம கவாத்து பண்ணி சுத்தமாக ஒரு மரம் இருக்கும்போது ஆரோக்கியமாக இருக்கும்போது 10 காய் இருந்தாலும் 10 காய் தெளிவாக இருக்கும் சார். மரம் பூரா காயாக காய்ச்சி அது ஒன்றும் சைஸ் வராமல் இருக்குது சார். இப்போ ஒரு 100 காய் காய்க்கிற பக்கத்தில் இது கவாத்து பண்ணி 50 காய் காய்ச்சாலும் நல்ல தெளிவான காயாக இருக்கும், நல்ல தரமான காயாக இருக்கும். இப்போது தொடர்ந்து நீங்கள் எத்தனாவது ஆண்டு இந்த ஈல்டு எடுக்கிறீங்க? இப்போ 20 வருஷம் ஆச்சு. 10 வருஷம் காத்திருந்து 20 வருஷம் மரம். ஆமாம். நீங்கள் நிற்கிறதெல்லாம் ஒரு 20 ஆண்டு காலம். 20 ஆண்டு காலம். இன்னும் எத்தனை ஆண்டு காலத்துக்கு நீங்கள் எதிர்பார்த்து? நம்ம தலைமுறையே முடிச்சுங்க சார். அப்படிங்களா? இன்னும் அடுத்த தலைமுறை எல்லாருமே பயனடையும் பார்க்கலாம். அந்த அளவுக்கு நம்ம அதனுடைய பராமரிக்கிறத பொறுத்து. ரொம்ப நன்றிங்க. நன்றி. மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் பி. ஜான்சன் அவர்களை 098120128 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம்.
நறுமண மற்றும் மருத்துவ பயிர்களில் ஒன்றான எலுமிச்சை புல் மற்றும் இவற்றின் எண்ணெய் மருந்துகளை தயாரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. புற்றுநோயை குணப்படுத்துவதிலும் இரத்த அழுத்தத்தை குறைக்கவும் பெரும் பங்கு வகிக்கிறது. அந்த வகையில் எலுமிச்சை புல் சாகுபடி முறைகள் குறித்து கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் எம் பழனிக்குமார் அவர்கள் தரும் தகவல்கள். இப்பொழுது நாம் எலுமிச்சம்புல் அல்லது போதை புல் என்று அழைக்கப்படும் இந்த புல்லை பற்றி நாம் இப்போது உங்களிடையே பேச இருக்கிறேன். இந்த எலுமிச்சம்புல் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த போதை புல்லானது சிம்பபோகன் பிளக்ஸியோசஸ் என்ற தாவரவியல் பெயரால் அழைக்கப்படுகிறது. இதன் பயன்களை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, இந்த எலுமிச்சம்புல்லானது எண்ணெய் தயாரிக்கிறதுக்காக பயன்படுகிறது. இதிலிருந்து தயாரிக்கப்படும் எண்ணெயானது பல்வேறு வகைகளில் பயன்படுத்தப்படுகிறது. அதாவது எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அழகு சாதன பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு மிக முக்கியமாக பயன்படுகிறது. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எலுமிச்சம்புல்லில் இருக்கக்கூடிய இந்த இலைகளை லெமன் டீ என்று சொல்லக்கூடிய டீ போட்டு சாப்பிடுவதற்கும் இந்த புல் பயன்படுகிறது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா மண்வளம். எலுமிச்சம்புல் சாகுபடி செய்கிறதுக்கு மண்வளம் தேர்வு செய்கிறது அப்படின்றது ரொம்ப எளிது. இந்த எலுமிச்சம்புல் எல்லா வகையான மண்களுக்கும் ஏற்றது. ஆனால் களிமண் மட்டும் இதற்கு உகர்ந்ததல்ல. ஏன் அப்படின்னா, களிமண் தண்ணீர் நல்லா தேங்கக்கூடிய ஒரு மண். ஆக பல நோய்களையும் பூச்சிகளையும் வருவதற்கு காரணமாக ஆகிவிடும். ஆக களிமண்ணை மட்டும் நம்ம தவிர்ப்பது நல்லது. பயிர் பெருக்கம். இதோட பயிர் பெருக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இது சிலிப்ஸ் என்று சொல்லக்கூடிய தண்டுகள். அதாவது இதில் வேரோடு சேர்ந்து நிறைய தண்டுகள் இருக்கும். அதை தனித்தனியாக பிரித்து எடுத்து நம்ம நிலத்தில் நடவு செய்யலாம். ஆக இவ்வாறு தான் எலுமிச்சம்புல்லை அதாவது போதை புல்லை பயிர் பெருக்கம் செய்ய முடியும். இது பார்த்திங்கன்னா மானாவாரி பயிருக்கு ரொம்ப உகர்ந்தது இந்த எலுமிச்சம்புல். ஆக நடவு செய்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நீர் பாய்ச்சுதல் என்பது 10 நாளைக்கு ஒரு முறை கண்டிப்பாக நீர் பாய்ச்ச வேண்டும். ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு 3 மாதங்களுக்கு பிறகு நீர் பாய்ச்ச வேண்டும் என்ற அவசியம் இதற்கு இருக்காது. ஏனென்றால் இது வறட்சியை நன்கு தாங்கி வளரக்கூடிய ஒரு வாசனை பயிர். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா கலை நிர்வாகம் என்பது மிக முக்கியமான ஒன்று. இந்த பயிர்களில் முதல் 2 மாதத்திற்கு கலை நிர்வாகம் பண்ணினாலே போதும். அதாவது 2 அல்லது 3 கலை நிர்வாகம் மேற்கொண்டாலே இதற்கு போதுமானது. அடுத்தது அறுவடை அப்படின்னு பார்த்திங்கன்னா, குறைஞ்சது 10லேருந்து 12 மாதம் ஆன இந்த செடிகளை நம்ம அறுவடை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா, 12 மாதம் ஆன இந்த செடிகளில் தான் எண்ணெய்கள் அதாவது இதிலிருந்து பிரித்து எடுக்கக்கூடிய எண்ணெய்கள் இலைகள் மற்றும் தண்டு பகுதிகளில் வேர்கள்லாம் அதிகமாக இருக்கும். ஆக விவசாய பெருமக்களை எலுமிச்சம்புல்லை சாகுபடி செஞ்சு அதிக வருமானத்தை பெறுவதோடு நலமுடன் வாழ அனைவரும் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். மேலும் விவரங்கள் பெற டாக்டர் எம் பழனிக்குமார் அவர்களை 08056467644 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் பச்சை மிளகாய். தோட்டக்கலை பயிர்களில் ஒன்றான மிளகாயின் சாகுபடி குறிப்புகளை காண்போம். மிளகாயினை மானாவாரி மற்றும் இரவையில் பயிரிடலாம். கோ 1, கோ 2, PKM 1, PLR 1 ஆகிய ரகங்களை பயிரிடலாம். ஜனவரி, பிப்ரவரி, ஜூன், ஜூலை மற்றும் செப்டம்பர் ஆகிய மாதங்களில் மிளகாயை விதைத்து நடவு செய்யலாம். விதையின் அளவு 1 ஹெக்டருக்கு நாற்றாங்காலுக்கு 1 கிலோ என்ற அளவிலும், நேரடி விதைப்பிற்கு 2 கிலோ என்ற அளவிலும் விதைக்கலாம். நீர் நிர்வாகம். கோடை காலங்களில் 7 நாட்களுக்கு ஒரு முறையும், மழை காலங்களில் 15 நாட்களுக்கு ஒரு முறையும் நீர் பாய்ச்ச வேண்டும். பச்சை மிளகாயை நட்ட 75 நாட்களிலும் அல்லது விதைத்த 105 நாட்களிலும் அறுவடை செய்யலாம். பச்சை மிளகாயில் 1 ஹெக்டருக்கு 210 முதல் 240 நாட்களில் 10 முதல் 15 டன்கள் வரை மகசூல் கிடைக்கும். மேலும் விவரங்கள் பெற www.agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இனி வருவது தகவல் நேரம்.
இன்றைய தகவல் நேரத்தில் பலாவில் நோய் மேலாண்மை முறைகள். பலாப்பழம் முக்கணிகளில் 2வது முக்கியத்துவம் பெற்ற கனியாகும். இச்சிறப்பு மிக்க பலாவின் விளைச்சல் நோய் மற்றும் பூச்சி தாக்குதலினால் மிகவும் பாதிக்கப்படுகின்றது. குறிப்பாக ரைசோபஸ் பழ அழுகல் நோய், பின்னோக்கி காய்தல் நோய், இளஞ்சிவப்பு நோய், கருப்பு வேர் அழுகல் நோய் மற்றும் கரி அழுகல் நோய் பெரிதும் பலாவின் சாகுபடியினை பாதிக்கின்றது. ரைசோபஸ் பழ அழுகல் நோய் பொதுவாக பூங்கொத்து மற்றும் பழங்களை தாக்குகின்றது. இந்நோய் அதிக மழையளவு கொண்ட இடங்களில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். மேற்கூறிய ஆலோசனைகளை வேளாண்மையாளர்கள் பின்பற்றி பலாவில் நல்ல மகசூலை பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தொடரும் தகவல் நேரத்தில் குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலையத்தில் 3/8/2017 வியாழக்கிழமை அன்று மீன் வளர்ப்பில் மண், நீர், நோய் மற்றும் தீவன மேலாண்மை முறைகள் பற்றிய பயிற்சி நடைபெற உள்ளது. ஆர்வமுள்ள வேளாண்மையாளர்கள் இப்பயிற்சியில் கலந்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் விவரங்கள் பெற தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பேராசிரியர் மற்றும் தலைவர், வேளாண் அறிவியல் நிலையம், குன்றக்குடி 630-207. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 045772642888. விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் தமிழ்நாடு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் இன்றைய விலை நிலவரம் குவிண்டாலுக்கு: நெல் AST 16 அம்பாசமுத்திரத்தில் குறைந்தபட்சமாக 1800 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2000 ரூபாய்க்கும், திருநெல்வேலியில் குறைந்தபட்சமாக 1500 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1700 ரூபாய்க்கும், நெல் பொன்னி செஞ்சியில் குறைந்தபட்சமாக 2333 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2987 ரூபாய்க்கும், கரூரில் குறைந்தபட்சமாக 1800 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2000 ரூபாய்க்கும், கொப்பரை தேங்காய் ஆத்தூரில் குறைந்தபட்சமாக 7000 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 8300 ரூபாய்க்கும், ராசிபுரத்தில் குறைந்தபட்சமாக 7700 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 8900 ரூபாய்க்கும், பச்சை பயிறு வேலூரில் குறைந்தபட்சமாக 5575 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 5610 ரூபாய்க்கும், விழுப்புரத்தில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்சமாக 3300 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. திண்டுக்கல் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம்: கத்திரிக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 36 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 76 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 80 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 54 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 48 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 25 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 25 ரூபாய்க்கும் விற்பனையானது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம்: கத்தரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட ஒரு பாக்கெட்டின் விலை 20 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 400 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 350 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 300 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 100 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 70 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 100 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 120 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 300 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 40 ரூபாய்க்கும், விரிச்சிப்பூ 1 கிலோ 200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் மிகு மழை பொழியும் மண்டலமான கன்னியாகுமரி மாவட்டத்தில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 34.1 டிகிரி செல்சியஸ் ஆகும், குறைந்தபட்சமாக 25.6 டிகிரி செல்சியஸ் ஆகும்.
காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 70.2%, காற்றின் வேகம் மணிக்கு 5 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 12.9%, மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 26.2 டிகிரி செல்சியஸ் ஆகும். சூரிய கதிர்வீச்சு 451.6 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகவும், வளிமண்டல அழுத்தம் 1003.3 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் 6.4 மணி நேரம் வரையும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று தென்கிழக்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம். மீண்டும் நாளைய வேளாண் செய்திகள் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். குழம்புல மசாலா அதிகமா இருக்கு. எத்தனை முறை சொல்லியிருக்கேன், எவ்வளவு தேவையோ அதை மட்டும் போடுன்னு. அட, நான் எப்பவோ ஒரு முறை இப்படி பண்றேன். ஆனா நீங்க வயல்ல எப்பவுமே கண்ட கிருமிநாசினிய போடுறீங்க. அப்ப அது மருமக சொல்றது சரிதான். பாரு, வயல்ல எத்தனை தேவையோ அத்தனை மருந்து தான் போடணும். நினைவுல வையுங்க, கிருமிநாசினி விஷத்தன்மை கொண்டது. டப்பாவுல எழுதப்பட்டிருக்கும் அளவுல தான் மருந்த போடணும். முதலில் பேரோமோன் ட்ராப், லைட் ட்ராப், உதவும் கிருமிகள், உயிரி கிருமிநாசினி ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே ரசாயன கிருமிநாசினியை பயன்படுத்த வேண்டும். தெளிப்பை காலை மாலை கையுறை, மாஸ்க் மற்றும் உடலை முழுவதும் மூடும் உடை அணிந்து செய்யுங்கள். காற்றின் திசையில் தெளிக்கும் போது பின்னால் செல்லவும். மருந்தின் டப்பா தெளிக்கும் கருவியை பாதுகாப்பான இடத்தில் வையுங்கள். இப்ப கொஞ்சம் புரிஞ்சுதா? புரிஞ்சுக்கிட்டேன் ராணி, இனிமே தப்பு பண்ண மாட்டேன். மருமக உனக்கு தண்ணி காட்டிட்டா இல்ல. கால்நடைகளில் ஆடு, மாடு, பன்றி என பல இனங்கள் இருந்தாலும் குறைந்த முதலீட்டில் குறைந்த காலத்திலேயே நிறைந்த வருமானம் கொடுப்பது கோழி இனங்கள்தான். கோழி இனங்களான வாத்து, ஜப்பானிய காடை மற்றும் நெருப்பு கோழி வளர்ப்பு வணிக ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் பண்ணையாளர்களிடையே நல்ல வரவேற்பையும் பெற்றுள்ளது. அந்த வகையில் கோழி இனங்களுள் ஒன்றான நெருப்பு கோழியின் பராமரிப்பு முறைகள் குறித்து காஞ்சிபுரம் மாவட்டம் காட்டுப்பாக்கம் கால்நடை அறிவியல் முதுகலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் S.T. செல்வன் அவர்கள் தரும் தகவல்கள். இந்த கால்நடை முதுகலை ஆராய்ச்சி நிலையம் என்னங்கிறது தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் ஒரு அங்கமாக செயல்பட்டு வருகிறது. இங்கே வந்து நான் கோழி இன பிரிவை பார்த்துக்கொண்டு வருகிறேன். இந்த கோழி இன பிரிவில் வந்து எங்களுக்கு நெருப்பு கோழி மற்றும் வாத்து வளர்ப்பு இருக்கின்றது. இதில் வந்து நெருப்பு கோழி பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவிலே நம்ம இடத்துல தான் இந்த நெருப்பு கோழி பிரிவுங்க இருக்கிறது. இங்கே வந்து நாங்கள் இந்த பிரிவு வந்து 2000 ஆரம்பித்தோம். 2000 ஆரம்பிக்கும் போது 100 நெருப்பு கோழி கொண்டு வந்துட்டு அப்புறம் வளர்த்து இப்போது கிட்டத்தட்ட 16-17 வருஷம் ஆகுதுங்க. இந்த 16 வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 300-400 குஞ்சு நாங்கள் உற்பத்தியாக்கி அது எல்லாம் ஜூக்கெல்லாம் கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் பொதுவாக எல்லா ஜூக்கும் கால்நடை மருத்துவக் கல்லூரிக்கும் விற்றுட்டு வந்திருக்கோம். இந்த நெருப்பு கோழிங்கிறது ஒரு அரிய பறவைங்க. அதாவது உலகத்திலே மிகப்பெரிய பறக்க முடியாத பறவையில் ஒன்று நெருப்பு கோழி. இந்த நெருப்பு கோழி இனம் வந்து இந்த ராட்டைட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த நெருப்பு கோழி கோழியோட ஈமு கோழி, ரியா, கசௌரி, கிவி என்ற 5 பறவைகள் வந்து இந்த இனத்தில் சேர்ந்துருக்குங்க. நெருப்பு கோழிங்கிறது தாயகம் வந்து தென்னாப்பிரிக்கா. இந்த நெருப்பு கோழி வந்து கிட்டத்தட்ட ஒரு 60-70 வருஷம் வந்து வாழக்கூடிய பறவை. இதுக்கு உற்பத்தி திறன் வந்து ஒரு 30-40 வருஷம் வரைக்கும் உற்பத்தி திறன் உண்டுள்ள பறவை இது. இந்த பொதுவாக இந்த பறவை எதுக்கு வளர்க்குறாங்கன்னா, எல்லாருமே வந்து இதுக்கு முக்கியமானது வாங்கிறது வந்து நம்ம தோல், இறைச்சி, எண்ணெய், முட்டை, மற்ற முட்டோடுகள், அப்புறம் வந்து இறகுகள். இதுக்காக தான் மெயினாக அந்த கோழி வளர்க்குறாங்க. இது மற்ற நாடுகளில் வந்து நல்லா பிரசித்தமாக நல்லா வளர்ந்து கொண்டு வருகிறது. நம்ம ஊரில் வந்து இது கொஞ்சம் தொய்வு அடைந்து கொண்டு இப்போ வந்து நெருப்பு கோழி பண்ணைங்கிறது ஒரு வியாபார ரீதியில் வந்து நம்ம நாட்டில் வந்து நெருப்பு கோழி வந்து கிடையாதுங்க. எந்த மார்க்கெட்டிங் ஏஜ்னு கேட்டிங்கன்னா, விற்பனை காலம் வந்து இதுக்கு 12லேருந்து 14 மாதங்கள். இந்த 12லேருந்து 14 மாதத்தில் இது சுமார் 100லேருந்து 110 கிலோ வரைக்கும் வெயிட் வருங்க, எடை வரும். இந்த கோழி வந்து பொதுவாக பார்க்கறது ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குமே தவிர இந்த கோழி ரொம்ப சாதாரண கோழி. நம்ம எல்லோரும் வளர்க்கக்கூடிய பறவை மாதிரி தான் இருக்குங்க. இதுக்கு தீவனம் வந்து நாங்கள் வந்து பொதுவாக கோழிகளுக்கு கொடுக்குற தீவனங்கள் தானிய வகைகள் தான் சேர்ந்து கொடுக்குறோம். அந்த தீவனத்துலேயும் தானியம் வந்து நாங்கள் மிக்ஸ் பண்ணும்போது அதுக்கு வந்து புரதச்சத்து, எரிச்சத்து,
தாதுகுப்புலாம் கொஞ்சம் வேறுபாடு இருக்கும். நம்ம கோழிகள் கொடுக்குற மாதிரி இருக்காதுங்க, கொஞ்சம் மாற்றுப்படமாக இருக்கும் அது. நெருப்பு கோழி இன்னொன்று பேருனா இதுக்கு வந்து இடம் வசதி ரொம்ப அதிகமாக தேவைப்படுங்க. கிட்டத்தட்ட ஒரு கோழிக்கு, அதாவது இனப்பெருக்கத்துக்காக நீங்கள் வைக்கிறதா இருந்தால் ஒரு கோழிக்கு சராசரியாக ஒரு 5000 சதுரடி கொடுக்கணும். பொதுவாக இந்த கோழிகள் வந்து ஒரு ஆணுக்கு 2 பெண் என்ற விதத்தில் தான் வச்சுருக்காங்க. ஒரு ஆணுக்கு ஒரு பெண் கூட வச்சுக்கலாம். ஆனால் இதுக்கு இடம் வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படும். ஒரு 3 கோழி நீங்கள் வளர்க்குறதா இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 15000 சதுரடி தேவைப்படும் இதுக்கு. நீங்கள் வெறும் இறைச்சிக்காகவும் மட்டும், அதாவது ஒரு 12 இனப்பெருக்கத்துக்காக வைக்காமல் வெறும் இறைச்சிக்காக வளர்க்குற சூழ்நிலை இருந்துச்சுன்னா இதை நீங்கள் வந்து ஒரு 2000 சதுரடி இடம் கொடுத்தா கூட போதும். 1500லேருந்து 2000 சதுரடி இடம் கொடுத்தா போதும். 12-14 மாதத்தில் விற்பனைக்கு வரும். விற்பனைக்கு வந்து இதில் வர பொருட்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100-110 கிலோ எடை உள்ள கோழி இருந்துச்சுன்னா இதுக்கு வந்து ஒரு 50% வந்து நம்மளுக்கு இறைச்சி கிடைக்கும். இந்த இறைச்சிங்கிறது வந்து சிகப்பு இறைச்சி, அதாவது பொதுவாக கோழிகளை வந்து வெள்ளை இறைச்சி, நெருப்பு கோழி மட்டும் சிகப்பு இறைச்சியில் வரும். சிகப்பு இறைச்சினா இது இறைச்சி பார்க்கறதுக்கு நல்லா சிவப்பாக இருக்கும். இது ஒரு முக்கியமான அம்சம் வந்து இந்த இறைச்சியில் கொழுப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது ஒரு 2% கம்மியாக தான் இருக்கும். இது முக்கியமான காரணம் வந்து இந்த கோழிகளில் வந்து கொழுப்புலாம் வந்து பொதுவாக தோல் பகுதியில் தான், அந்த தோலுக்கும் சதைக்கு நடுப்புற இடைவெளி பகுதியில் தான் வந்து அதிகமாக வந்து இறைச்சி கொழுப்பு சேரும். ஒவ்வொரு மசலோட சதைகளில் வந்து இந்த இறைச்சி கொழுப்பு இருக்காது. அதனால் ரொம்ப கொழுப்பு கம்மியான உள்ள இறைச்சின்னு சொல்லலாம் இதை. அடுத்து வந்து இந்த கோழியில் வந்து புரதச்சத்தும் வைட்டமின் பி மற்றபடி இரும்பு சத்து வந்து கொஞ்சம் அதிகமாக உள்ளது. அது இல்லாமல் அடுத்தது இந்த இறைச்சி தவிர வேறு என்ன கேட்டிங்கன்னா தோல் இருக்குது. இது தோல் வந்து ரொம்ப விலை உயர்ந்த தோல், அதாவது ப்ரீமியம் லெதர்ன்னு சொல்லி நம்ம மற்ற ஆடுகள் மாடுகளோட கொஞ்சம் உயர்ந்த தோல் கணக்கில் வரும். இது ப்ரீமியம் குவாலிட்டி லெதரில் வரும். இது கோழி பார்த்திங்கன்னா இந்த பெரிய கோழி வயசுக்கு வரத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 வருஷம் ஆகுங்க. இனப்பெருக்கத்துக்காக நீங்கள் ஆணும் பெண்ணும் வைக்கிறதா இருந்தாக்கா 4 வயசுக்கு அப்புறம் வைக்கிறது தான் சிறந்தது. வெறும் பெட்டை கோழி வைக்கிறதா இருந்தால் 2.5 இல்லை 3 வயசில் வந்து முட்டைக்கு வருங்க. அதுக்கப்புறம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து 60 முட்டை ஒரு வருஷத்துக்கு விடும். ஒரு முட்டை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 24 கோழி முட்டைக்கு சமம். அதாவது ஒரு நெருப்பு கோழி முட்டை எடுத்துட்டிங்கன்னா 1.5லேருந்து 1.25 கிலோ சராசரியாக இருக்கும். அந்த 1.5லேருந்து 1.25 கிலோ சராசரியாக எடுத்திங்கன்னா அது கிட்டத்தட்ட நம்மளுக்கு கோழி முட்டை கணக்கு பார்த்திங்கன்னா ஒரு 24-25 முட்டைக்கு சமமாக ஆகும். முட்டையில் வந்து பெரிய மருத்துவ குணங்கள் எதுவும் கிடையாது. நம்ம சாதாரணமாக நம்ம கோழிங்களுக்கு முட்டை சாப்பிட்ற ஆம்லேட் சாப்பிட்ற மாதிரியோ இல்லை ஆஃப் பாயில் சாப்பிட்ற மாதிரியோ சாப்பிட்லாம் இது. பட் இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்குங்க, வேறு ஒன்றும் கிடையாது. மற்றபடி மருத்துவங்கள் எதுவுமே இதுக்கு இல்லை. அப்புறம் இந்த நோய் பிரச்சனை பார்த்திங்கன்னா நெருப்பு கோழிக்கு வந்து பொதுவாக பெரிய நோய்கள் எதுவும் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மிங்க. இதுக்கு வந்து நம்ம இந்த ராணிக்கேட் வெள்ளை காய்ச்சல் நோய்னு ஒன்று சொல்லுவோம். அந்த நோய்க்கு எதிர்ப்பு தான் இதுக்கு நம்ம தடுப்பூசி போடுறோம். 4வது வாரத்தில் வந்து ஆர்டிவி லசோட்டா தண்ணியில் கொடுப்போம். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு 6 மாதமும் லசோட்டாங்கிறத தடுப்பூசி வந்து நாங்கள் தண்ணியில் கொடுத்துட்டு கோழிங்களை காப்பாற்றிட்டு வரோங்க. இந்த நெருப்பு கோழி பிரிவுங்கிறது இங்கே நம்ம இந்த கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் நல்லா சிறப்பாக செயல்கொண்டு வருகிறதுங்க. மேலும் விவரங்கள் பெற டாக்டர் ST செல்வன் அவர்களை 0994178909 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10-15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. மூன்று 8/2017 வியாழக்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. ஹைட்ரோபோனிக் தொழில்நுட்ப முறையில் தீவன உற்பத்தி செய்து பயனடைந்த திண்டுக்கல் மாவட்டம் கொசவப்பட்டி பகுதியைச் சேர்ந்த வேளாண்மையாளர் K. செந்தில்குமார் அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் ஆலோசனை மற்றும் தாவர பகுதியில் தோட்டக்கலை பயிரான குடைமிளகாய், வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் ஜாதிக்காய் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய இளநிலை ஆராய்ச்சியாளர் JD நிர்மலதா அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.